எலிமினேஷன் ராஜாவை எலிமினேட் பண்ணிட்டீங்களேப்பா. செகண்ட் லவோட எபிசோட் 13ஓட ரொம்ப ஷார்ட்டான ரிவ்யூ தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. எபிசோட ஓபன் பண்ணா ரம்யா கிருஷ்ணன் மேடமோட என்ட்ரி இன்னைக்கு எதிர்பாராத விதமா இந்த செகண்ட் லவ் வீட்டுக்குள்ள எலிமினேஷன் நடக்குது. நான் ரொம்பலாம் இழுக்க விரும்பல. எதிர்பாராத விதமா ராஜாவையும் அசீமையும் ஏடனையும் வீட்டுல இருந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கரெக்டான பார்ட்னர் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு எலிமினேஷன் எதிர்பார்த்தது தான். பட் இப்பெல்லாம் கொஞ்சம் நடந்தாலே வலிக்குது செஸ்ட். இது என்னடா ஷோல புது ட்விஸ்ட்னு ராஜாவோட எலிமினேஷன் தான் கொஞ்சம் ட்விஸ்டா இருந்துச்சு. அண்ட் இந்த எபிசோட்ல பெருசா ஒன்றும் நடக்கல. லெட்டர் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் தனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு லெட்டர் எழுதி எமோஷனலா ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க ஃபீல் குட்டா இருந்துச்சு. வழக்கம் போல நம்ம வைக்க இந்த லெட்டர் டாஸ்க்ல தான் கூட இருக்க பார்ட்னருக்கு எழுதாம வேற ஒருத்தங்க எழுதி திரும்பவும் 7 கூட்டினாரு. நாங்களாம் கார் வச்சிருந்தாலும் ஏழப்பா உனக்கு எப்ப பாரு இதே வேலை பண்ற மாதிரி தான் வெக்கே பார்க்கும்போது தோணுச்சு. வெக்கே உனக்கு பிடிச்சவங்களுக்கும் உன்னை பிடிச்சவங்களுக்கும் வேறுபடுத்தி பார்க்க உனக்கு தெரியலையா இன்னும். எனிவேஸ் இந்த ஒரு எபிசோட் எலிமினேஷனோட முடிஞ்சு நிறைய ட்விஸ்டுகளோட முடிஞ்சுது. இன்னொரு விஷயம், இந்த ஒரு ஷோவை மொத்தமாவே எபிசோடு அப்லோட் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு எபிசோடு அப்லோட் பண்றது ட்விஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு, எக்ஸைட்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு எபிசோட பத்தி நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த செகண்ட் லவ் ஷோ பத்தி ரிவ்யூ போடலாமா வேணாமா, அப்படி போட்டா மொத்த எபிசோட அப்லோட் பண்ணிடுறாங்க. அந்த மொத்த எபிசோடையும் ரிவ்யூ பண்ணி முடிச்சிருவா இல்ல எப்போதும் போல ஒன்னொன்னா ரிவ்யூ பண்ணுவான்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், யாரெல்லாம் செகண்ட் லவ் பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது தெரிஞ்சா தான் ரிவ்யூ பண்ணலாமா வேணாமான்றத நான் டிசைட் பண்ண முடியும். சரி என்ன வரட்டா? ஒன்னு லவ் பண்ணுங்க இல்ல ஃப்ரெண்டா இருங்க. லவ்னோ சொல்ல மாட்டீங்க, ஃப்ரெண்டுனோ சொல்ல மாட்டீங்க, குழப்பறீங்களேப்பா மக்களே. செகண்ட் லவ் ஷோவோட எபிசோட் 14ஓட ரொம்ப ஷார்ட்டான ரிவ்யூ தான் சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு எபிசோட ஓபன் பண்ணா ரம்யா கிருஷ்ணன் மேடமோட ஷோ ஆரம்பிக்குது. ரம்யா கிருஷ்ணன் மேடம் கண்டஸ்டன்ஸ் கிட்ட சீரியஸான விஷயத்துல சீரியஸா நடந்துக்கணுமா இல்ல சீரியஸான விஷயத்துல ஃபன்னியா நடந்துக்கணுமா என்ன நீங்க சொல்லுவீங்கன்னு கொஸ்டினை கேட்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஒரே பதிலா சீரியஸா இருக்கும் போது சீரியஸா இருந்தாலே போதும், சீரியஸான விஷயத்த கொஞ்ச நாள் கழிச்சு வேணா ஃபன்னா பேசலான்னு ஒரே மாதிரியான ஆன்சரை பண்ண அங்க முடிஞ்சு அப்படியே டாஸ்க்குள்ள போக ஒரு ஹெட்போனை கொடுத்து ஆப்போசிட்ல தன்னோட பார்ட்னரை உட்கார வச்சு தான் சொல்றத வாய் அசைக்கிறத வச்சே கண்டுபிடிக்க வச்சு ஒரே ஃபன்னா இருந்துச்சு. ஒரு டாஸ்க்ல கூட வீணா தினேஷோட கெமிஸ்ட்ரி செம்ம ஒர்க் அவுட் ஆச்சு. ரெண்டு பேரும் செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கப்பா. சரி இப்படியே சிரிச்சிட்டு இருந்தா எப்படி? நமக்கு சண்டை வேணாமா? சண்டை தானே முக்கியம்னு ரம்யா கிருஷ்ணன் மேடம் அந்த பழைய ஸ்பைஸ் ஜார் டாஸ்க அப்படியே அங்க ஃப்ரண்ட்ல வச்சு சண்டையை பத்த வைக்க ஒரு கண்டஸ்டன்ட்டும் தன்னோட பார்ட்னரை பத்தி ஸ்வீட்டு காம்னு புகழ்ந்துட்டு இருக்க அந்தாயா என் தலைவி வீணா தேஜஸ கார்னர் பண்ணாரு. எப்போ நடந்த அந்த சண்டையை மைண்ட்ல வச்சுட்டு இவர் தனியா இருக்கும் போது என்கிட்ட நல்லா தான் பார்க்காரு, கும்பலா இருக்கும் போது தான் குறுன்னு மறைக்கிறாருன்னு தேஜஸ்க்கும் வீணாக்கும் நடந்த அந்த பழைய சண்டையை சுட்டி காட்டி தேஜஸ்க்கு ஒரு ஸ்பைசஸ் தர அங்க இருந்துதான் இவங்களுக்கு நடந்த சண்டை இப்ப திரும்பவும் ஸ்பைஸ் அப் ஆச்சு. இருந்தாலும் வீணா முடிஞ்சு போன கதையா இப்ப எடுத்திருக்க வேணாம். நம்ம தலைவி பிரியங்கா வெக்கே தனக்கு லெட்டர் எழுதாததுக்கு அங்கமா உன்னை பார்த்தாலே பிடிக்கல, எரிச்சலா இருக்கு, வயிற்றெரிச்சலா இருக்கு, காண்டா இருக்குன்னு மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே ஓப்பனா போட்டு உடைச்சிட வெக்கே பண்ணதுக்கு இந்த ரியாக்ஷன் பிரியங்கா கிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த எபிசோட்ல பெருசா ஒன்னும் நடக்கல மக்களே. இந்த எபிசோடு உங்களை இப்படியே விட்டா வேலைக்காகாது, நீங்களும் பார்ட்னரை சூஸ் பண்ண மாட்டீங்க. சரி உங்களை எலிமினேட் பண்ணலான்னு பார்த்தா ஃப்ரெண்டுன்னு சொல்லி சும்மானா யாரோ ஒருத்தர் கூட சுத்திட்டு இருப்பீங்கன்னு இதுல இருந்து ட்விஸ்டா நம்ம பிராவோவை வீட்டுக்குள்ள அனுப்ப வீட்டுக்குள்ள இருக்க போறாரா, சிந்துரிய ட்ரை பண்ண போறாரா, இல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே தெரியாம பிராவோவை காமிச்சு இந்த எபிசோட் முடிஞ்சு. மக்களே எப்போதும் கேட்கிற ஒரே கேள்விதான், யாரெல்லாம் இந்த செகண்ட் லவ் ஷோவை பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா. யார் பாக்குறீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வரட்டா?